தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்துள்ளது. அக்கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துவிட்டார். ஆனால் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், அவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பற்றிய விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மொத்தம் 13 தொகுதிகள் ஒதுக்க கோரியது. ஆனால் அதிமுக தலைமை டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்துள்ளது. இது தொடர்பாக விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், டிடிவி தினகரன் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதற்கிடையே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட உள்ள சட்டசபை தொகுதிகள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தனி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, தருமபுரி மாவட்டம் அரூர் தனி, மதுரை மாவட்டம் மேலூர், தஞ்சை மாவட்டம் பாபநாசம், திருச்சி மாவட்டம் முசிறி, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் ஆகிய சட்டசபை தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை பாஜகவிடம் வழங்கியுள்ளது. அது எடப்பாடி பழனிசாமி கைக்கு சென்ற நிலையில் அதனை பரிசீலனை செய்து இந்த 9 சட்டசபை தொகுதிகளையும் அமமுகவுக்கு ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதுபற்றி அவர் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தார். இதனால் அவர் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதியில் போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதி அமமுகவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட வாய்ப்புள்ளது. இந்த தொகுதிக்கும் அதிமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் போட்டியிட்டு வென்ற தொகுதி இதுவாகும். கடந்த 1984ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்று முதல்வரானார். அந்த தேர்தலில் அவர் உடல்நலக் குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபடியே பிரச்சாரத்திற்கு செல்லாமல் வென்றார். பிறகு 1989இல் எம்ஜிஆர் மனைவியும் முன்னாள் முதல்வருமான ஜானகி இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதையடுத்து 2002 இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதா களமிறங்கி வெற்றி பெற்றார். பிறகு 2006 சட்டசபை தேர்தலிலும் ஜெயலலிதா அதே தொகுதியில் களமிறங்கி வாகை சூடினார். இப்படி அதிமுகவின் 3 முதல்வர்கள் போட்டியிட்ட தொகுதி என்பதால் இங்கு டிடிவி தினகரன் களமிறங்க ஆர்வமாக உள்ளார். இதனை டிடிவி தினகரன் கடந்த டிசம்பர் மாதமே வெளிப்படுத்தியிருந்தார். கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் தனியாக போட்டியிட்டாலும் நான் ஆண்டிப்பட்டியில்தான் களமிறங்குவேன் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் டிடிவி தினகரனின் ரூட் கிளியராகியுள்ளதாம். டிடிவி தினகரன் இந்த தொகுதியை தேர்வு செய்வதன் பின்னணியில் இன்னொரு முக்கிய காரணமும் உள்ளது. இந்த தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கும் சக்தியாக முக்குலத்தோர் சமுதாய மக்கள் உள்ளனர். தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களில் சுமார் 30%த்திற்கும் மேலானவர்கள் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. டிடிவி தினகரனும் முக்குலத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவராக உள்ளார். இதனால்தான் அவர் ஆண்டிப்பட்டியை குறிவைத்து களமிறங்குவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் 60 தொகுதிகள் கோரப்பட்ட நிலையில் 29 தொகுதிகளை வழங்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.